கள்ளழகர் பழமுதிர் சோலை தாண்டி மதுரைக்கு போய்க்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கரும்பு தோட்டத்தில் சூப்பராக வெள்ளம் ரெடி பண்ணுறாங்க. அதை பார்க்கறதுக்காக நிறுத்தின வண்டி. இங்கே பாருங்கள், சூடான வெள்ளம் ரொம்ப சுவையாக இருக்குது. அதை பாருங்கள், அங்கே ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். வாங்க பார்க்கலாம். அது பிறகு அங்கே போய் பாருப்பா, கரும்பு ஜூஸ் காட்டிட்டு வா. அப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், காட்டலாம் கட்டுட்டா பேசுங்க. நீங்கள் இப்படியே ஏற்றினே பண்ணி வாய்ஸ் கொஞ்சம் வாங்க வாங்க. கரும்பு பால் ஆடுறாங்க நண்பர்களே. இதை பாருங்க, எப்படி பார்க்குதா? எப்படி இருக்குதுப்பா? எப்படி இருக்குது கரும்பு பால்? காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. நண்பர்களே, ஃப்ரெஷ்ஷான கரும்பு பால் இங்கே பாருங்க. குடிச்சு ஏற்றினாங்க. அம்மா குடிக்கலாம்ல? பாரு நண்பர்களே, எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது நண்பர்களே. இதை குடிக்கலாம், வெடி கட்டிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து பாருங்க, அண்ணன் பாருங்க கரை போனோன்னா அதில் விடுறாரு. கரும்பு பால் பாருங்க. கரும்பு தோட்டம், ஃப்ரெஷ்ஷான கரும்பு, அருமையானது பாருங்க. நாங்கள் 2 சொம்பு வாங்கிட்டோம். ஜம்முன்னு போய் வெடிகட்டி குடிக்கணும். கொஞ்சம் துப்பு நிறைய இருக்குது, வெடிகட்டி குடிக்கணும் நண்பர்களே. வாங்க வெள்ளம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். கரும்பு தோட்டத்தில் மண்டி நிற்கிது பாருங்க. சோலை மலை பாருங்க. இதை வெடிக்கட்டினா தான் கொடுக்கலையா? இல்லை இல்லை ஏன்பா ஏன்பா அது வெடி கட்டணும்பா. அது எப்படி கிடையாது வெள்ளத்தில் அது நம்ம குடிக்கிறதுக்கு பயம். ரொம்ப குடிக்கூடாது. சேரா ஐயோ வேணாம், வயிற்றுல சேருதான். சேராதா? அப்புறம் நீங்கள் வண்டி போகிற வயலில் வண்டி இழுத்தி கிடக்கலாம். அங்கே காட்டுப்பாரு, கொதிக்கிறத காட்டு, தொலைவாந்த காட்டு, கிட்ட போகிறேன். பாருங்க, கரும்பு சாறு வந்து கொதிக்குது பாருங்க. நல்லா அது கொதிச்சு அதுக்கப்புறம் தான் அது கட்டி ஆகுது. அது ஃபுல்லாக காட்டுப்பா. மறையூரில் கூட போய் ஷூட் பண்ணோம். காட்டாது பாருங்க, நல்லா கட்டியாக கொதிக்கணும். ஒரு 3 மணி நேரம் ஆகும். போதும் சொல்லு. என்ன ஏமா சும்மாலாம் அது என்னமா இது கொடுக்காதுமா. நம்ம சும்மா வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தப்பு கடை இல்லை. ஃப்ரீயாக கொடுத்தா வெஸ்ட்டை கூட எடுத்து குடிச்சா என்ன ஆகுது? இரு அது இதெல்லாம் காட்டுறேன். நான் இது பண்ணுறேன். சூடான உருட்டு அந்த சூட்லேயே தான் பிடிக்கணும்ல இது. ஆமாம் பாருங்க, அந்த சூட்லேயே பிடிக்கிறாங்க பாருங்கள். வெள்ளம் சைஸ் ஒரே சைஸ் தான். எங்கள் ஊரில் இன்னும் பெருசாக பிடிக்கிறாங்க. அது வேறு, இது இங்கே வேறு எங்கன்னா போதுங்களா? சரி போதும். கேரளா போயிட்டு அந்த மெட்ராஸ் மரத்தில் இவ்வளோ பெருசுக்குது. அதான் பிடிச்சி கிளப்பி கொடுப்பா. பிடிச்சி கிளம்ப சொல்லு. அது எவ்வளோ நேரம் நான் கொதிக்கணும் மினிமம்? அது 1 மணி நேரம். 1 மணி நேரத்தில் இந்த லெவலுக்கு வந்துடுமா? வெறும் பால் மட்டுமா கூட என்ன மிக்ஸ் பண்ண மாட்டேங்குது? பால் மட்டும்தான், கரும்பு ஜூஸ் மட்டும்தான். பாருங்க, அண்ணன் கொஞ்சம் விதமாக தள்ளி 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 உரிச்சு வச்சுருது. காயணும்ல இது? ஒரு நாள் ஆகுமாண்ணா காயத்துங்க? 4 மணி நேரம் தேவை. ஓஹோ, பார்த்தீங்களா நண்பர்களே, வெள்ளம் இப்படி தான் ரெடி ஆகுது. பார்த்துங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழே இறக்காதீங்க. சாப்பிட்ற பொருள் ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஓகே, அது காட்டுங்க. அதெல்லாம் மதியானம் போலாமா?
அப்படியே பார்த்துங்க நண்பர்களே. நண்பர்களே சுற்றி வியூ பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மழை தான் இங்கே ஃபுல்லாக. ஃபுல்லாக பாருங்க நண்பர்களே, இயற்கையான இடத்துல அருமையான ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தோம். ஃபுல்லாக பாருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பராக இன்னும் நிறைய வீடியோ எடுத்து போகிறோம். நம்ம சேனலில் மறக்காமல் கண்டினியூ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம், பாய்.